வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு சட்னி நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் தக்காளி இல்லாத சமயத்தில், வெங்காயமும் இல்லாத சமயத்தில் பொட்டுக்கடலை மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற நீங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 கப் பொட்டுக்கடலையை இது கூட நம்ம போட்டுக்கலாம். காரத்துக்கு பட்டை மிளகாய் நான் ஒரு 3 போட்டிருக்கேன். காரம் வேணும் அப்படின்னா 1 நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட பூண்டு பல் ஒரு 4-5 போட்டுக்கலாம். புளி சின்ன சைஸு இந்த மாதிரி போட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை, இந்த புளி, பட்டை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம அரைச்சி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். போதுமான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஈஸியாக 5 மினிட்ஸில் நம்ம சட்னி நம்ம செஞ்சிடலாம். அது ஆஃபீஸ் போகிற டைமில் நமக்கு ஈஸியாக ஒரு சட்னி டக்குன்னு அரைக்கணுன்னா இந்த சட்னி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம மிக்சியில் அரைச்சி தண்ணி விட்டு நம்ம ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து, வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். குடமிளகாய் ஒரு 3. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக நம்ம பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தாளித்ததும் இந்த சட்னி கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி தோசைக்கு சுட சுட இட்லி தோசைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான பொட்டுக்கடலை சட்னி, ஆனியனும் இல்லாமல் டொமேட்டோவும் இல்லாமல் பண்ணுற இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டான சட்னியும் கூட. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.